டீமாடா இது. ஆமாம், அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, சிஎஸ்கே ஐபிஎல் ஏலத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அதானே பார்க்க போகிறோம். அதேதான். ஏண்டா மிச்சரை வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சர் முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துச்சுடா ஏலம். இல்லை இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா. பழைய சிஎஸ்கே டீம் அப்படியே கண்மணி பார்த்த மாதிரி ஏலம். இல்லை எனக்கு புரியல, சிஎஸ்கே விட்டு போட்டு மற்ற 9 டீம் வந்து பிளேயர்ஸ் ஏலத்துக்கு வந்திருக்கலாம் போல இல்லையா? ஆமா, அதாவது பழைய பிளேயர்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் அவனுக்கு அடிச்சுட்டு எடுத்துருக்கலாம். அதுதான் பாரு, அஸ்வின் அண்ணாவும் 10 வருஷம் எடுத்து அடிச்சாங்க. சரி அது கூட விடு, அவர் வந்து ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடிச்சு ஒரு நல்ல ரிட்டைன்மெண்ட் இல்லையா, அது ஓகே. ஆனா சாம் கரன் எடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் யார் எடுத்தாங்க, நம்ம ரவீந்திரா, கான்வே. அடடா அடடா அடடா, நல்லா இருக்குல்ல, நல்ல பவுலர். எனக்கு இந்த மும்பை நினைச்சாதான் சிரிப்பா வருது. ஏன்னு சொல்லு, தீபக் சேகர். எஸ், எல்லா வருஷமும் இன்ஜுரினால மனுஷன் வந்துட்டு ஆட மாட்டாப்ல. ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இந்த 2018-19 நினைக்கிறேன் இல்லையா, நல்லா பெர்ஃபார்மர். பட் அதை விட இன்ஜுரி ரெக்கார்ட் கொஞ்சம் அதிகம். அது ஈக்குவலா வச்சிருக்காப்ல. அவருக்கு 9.25 கோடி பக்கம் கொடுத்து எடுத்தாங்க பாத்தியா. பங்காளிகளா, எங்களை காப்பாத்திட்டீங்க நீங்க, கோடிகள் தப்பிச்சுது. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருக்கு இருந்தாலும் ரொம்ப வருஷமா நம்ம ஃபேமிலியா, ஏன்னா அவருக்கு கல்யாணம் நம்ம இங்க வந்து தான் நடந்துச்சு, ப்ரொபோஸ்லாம் பண்ணாப்புல பார்த்தல. பட்டு எனக்கு அது கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் நீ இந்த நூர் அகமதுக்கு எதுக்குடா 100 ரூபா கொடுத்தீங்க, 10 கோடி கொடுத்தீங்கன்னு தான் எனக்கு ஒரு இது இருக்கு. மாஸ்டர் பிளான் இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பின்னிங் ட்ராக்குக்கெல்லாம் அஸ்வின் ஜடேஜா அது கூட நூர் அகமது வந்து நல்லாவே போடுவாப்ல. ஏன்னு சொல்லு. டீலரா அவர் நல்ல பவுலர்ரா, அந்த கூகுளிஸ்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நம்ம இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரு? நம்ம இதில் யாரு, என் தலைவன் பதிரானா மட்டும்தான். என்ன ஒய்டு போடுறத குறைச்சிருக்காப்புல மனுஷன் இல்லையா. கரெக்ட். ஆமாம், அது கூட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கலீல் அகமது எடுத்திருக்காங்க. முகேஷ் சௌத்ரிடா, முகேஷ் சௌத்ரி நல்ல பவுலர் தான்டா. ஒரு வருஷம் நல்லா விளையாண்டாப்புல, போன வருஷம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நல்லா விளையாண்டு இந்தியன் டீமுக்கே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது இருக்கட்டு, இந்த பவர் ஹிட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. பவர் ஹிட்டர் தான் ஆரிச்சாமி இருக்காரு, தூபே இருக்காப்புல. என் தலைவன் தலை தோனி இருக்காரா. என்னது தலை ஃபார் எவர், தலை ஃபார் ரீசன் தானே அது. அதுதான். ஸோ அதனால அது ஒன்று இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிடிச்சிடலாம். எனக்கு அது கூடயே வந்துட்டு விக்கெட் கீப்பர் பேக்கப்புக்கு தான் யாரும் இல்லை. டெவான் கான்வே விக்கெட் கீப்பர் தானே. விக்கெட் கீப்பர் தான், பட் ஆமாம் அதுக்கு கொஞ்சம் விக்கெட் கீப்பர் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் கிடைக்கல. நம்ம அந்த இவரை பரத்தா யாரோ ஒருத்தர் பிடிச்சாங்க. ஆமா, கிடைக்காம போய் கேஎல் ராகுல் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. கேஎல் ராகுல்லாம் வேணாம்டா, நமக்கு ரிஷப் பண்ட் எடுக்கணும் அடுத்த வருஷம். எப்படி இருக்கும் கண்டிப்பா. சரி விடு, இந்த டீமை வச்சுட்டு என்ன 11 பேர் சேர்ந்து மிச்சர் சாப்பிடலாமா இல்லை வந்து கப் அடிக்கலாமாங்கிறது எல்லாமே இப்போ தெரியாது. மார்ச் 14-15 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தெரியும் எந்த பிளேயர்ஸ்லாம் பிளேயிங் லெவலில் எடுக்கலாம். அதை விட நீங்கள் ட்ரீம் லெவலில் தானே எடுப்பீங்க இல்லையா. அதுக்கான இதையும் நாங்கள் சொல்கிறோம் சரியா. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டீமை வச்சு செஞ்சுட்டோம், இந்த ஈசாலா கப் நம்மளே பாய்ஸை வச்சு செய்யணும்ல. அடுத்த வீடியோ அவங்கள நாம செய்ய வேணாம், அவங்களே அவங்கள செஞ்சுக்குவாங்க இல்லையா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் RCB ட்ரோல். ஓகேவா, பை பை பை.